சட்டமன்ற தொகுதியினுடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த முப்பது விழாவிற்கு தலைமையேற்று வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் குமாரே, இந்த அருமையான விழாவிற்கு ஏற்பாடு செய்து பெருந்தலைவருடைய புகழை, அமரர் ராஜீவ் காந்தியினுடைய புகழை, சுதந்திர தினத்தினுடைய பெருமையினை ஒவ்வொரு இழந்தாக கொண்டாடுகின்ற இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து விழாவினுடைய கொண்டாட்டத்தினுடைய கட்டமாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், என் அன்பில் மரியாதைக்குரிய அருமை தம்பி AMSC அசோகன் அவர்கள், இந்த நிகழ்விலே என்னோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்கள், செயலாளர்கள், நண்பர்கள், அன்பிற்குரிய தம்பி ST நெடுஞ்செழியன், மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அன்பிற்குரிய தம்பி ரங்கசாமி, என் அன்பிற்குரிய நண்பர் கடற்கரை தங்கம், மதுரை மாநகராட்சியினுடைய மேலாள் மாநகராட்சி உறுப்பினர் அன்பிற்குரிய தம்பி சிலுவை, மதுரை மாவட்ட உறுப்பினர் அன்பிற்குரிய தம்பி போஸ்கள், நம்முடைய டிசிசி உறுப்பினர் அன்பிற்குரிய சக்தி மோகன், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய செயலாளர் அன்பிற்குரிய ஆல்பம் சிவராஜ், நகர்மன்ற உறுப்பினர் ஜான்சன், வட்டார தலைவர் தர்மராஜ், சங்கர்ராஜ், திரு கார்வின், ஜிபி மோகன், பைபாஸ் வைரம் ராதாகிருஷ்ணன், பாலகுருநாதன், ஜெயக்குமார், அன்பிற்குரிய திருப்பதி ராமர், கடநாடு மணி, நகர துணைத் தலைவர் முத்துமணி, மாநில பேச்சாளர் சசிநகர் முருகேசன், மோகன், ஷேக், மாணவர்கள், இன்னும் சில பேர்களை சுற்றி அழைப்பதற்கான தகுதி உள்ள நண்பர்கள் மேடையிலே இருக்கிறார்கள். அவருடைய பெயரை எல்லாம் நான் ஏன் சொல்லவில்லை என்று சொன்னால் அவருடைய பெயரை விட்டார், என்னுடைய தவறு அல்ல. ஆகவே அந்த நண்பருக்கும் நான் பெயர் சொல்லி அழைத்ததாக கருதி இங்கே திரளாக தாய்மார்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்களை எல்லாம் பார்க்கிற போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு காலத்தில் பொதுக்கூட்டங்கள் நடத்துகின்ற போது, அரசியல் விழாக்கள் நடத்துகின்ற போது பார்க்கக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் பொது காலத்துக்கு பொதுக்கூட்டங்களுக்கு வருவதில்லை. ஆனால் இந்த இந்தியாவில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை சுதந்திரம் தந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த இந்தியாவுடைய வாக்காளர்களுக்கு 6 விட அதிகமான வாக்காளர்கள் யார் என்று சொன்னால் பெண் வாக்காளர்களால் அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு, இது ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய ஊர்களுக்கு போய் பெண்களை படிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கிராமத்திலே கேட்பார்கள், அடுப்பூது பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்பார்கள். அந்த வீட்டிலே ஏதோ பெரிய துக்கம் இருந்ததை போல யாருமே பேசாமல் மிக வருத்தமான காட்சி, இந்த காட்சிகள் எல்லாம் உண்டு. 5 பெண்கள் வச்சால் ஆண்டி என்றெல்லாம் சொல்லுவாங்க. பெண்கள் வரவிடாமல் அவர்களை சமூகத்தினுடைய அனைத்து கிடந்த சமூகத்தை இந்த திருமணநாயக்க மன்னர் மாமன் திருமணநாயக்கருக்கு பெரிய படைத்த மன்னர். அவர் எங்கு போனார்? அவர் அவருக்கு 250 மனைவிகள், 250 மனைவியரும் அவரோடு மனம் கட்டிருக்கிறார்கள். போது அந்த 250 அவர்களை திரும்பி அதுதான் இந்த நாட்டில் நடந்து வரலாறு. இது மாவட்டத்திலே மாமன்னர் சேதுபதி இருக்கிறார்கள்.
மன்னர் இருந்தார். அவருக்கு 45 மனைவியர். அவர் இறக்கும் போது 45 மனைவியர்களும் உடம்பு திருவாரூர் மகாராஜாவுக்கு 2 மனைவி. திருவாரூர் போது 2 மனைவியும் உடன் கட்டியிருந்தார்கள். 1900 இந்தியா சென்னையில் இளம் ஒரு விதவை 6 குழந்தை பிறந்தன. ஒரு விதவை ஒரு வாழ்க்கை முழுவதும் சமூக வழக்கம் போக முடியாது. பெண் விட்டு வெளியே மிக படிக்க மற்ற சமூக கல்வி இல்லை. பழங்குடி மக்கள் சிறுபான்மை வாழ்க்கையை அந்த பிராமண பெண்கள் கிடையாது. 1900 வெள்ளக்கார அப்பொழுது என்ன சொன்னால் கல்லூரிய பெண்களை திருமணம் செய்தார்கள் என்று சொன்னார். அந்த காலம் மாறியது. அந்த சட்டத்திற்கு இது பஞ்சாயத்து 33 பெண்களுக்கு தமிழ்நாட்டிலே 20 மாநகர சொன்னால் அதுல 8 மாநகர பெண்கள் ஒரு 100 முனிசிபாலிட்டி 33 முனிசிபாலிட்டிகள் பெண்கள் தலைவர்களாக இருக்கிறார்கள். தலைவர்களாக இருக்கிறார்கள். பெண்கள் தலைவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு வழிபடுவர் யாருக்கு சொன்னார்? நம்முடைய ஊரிலே தன்னுடைய இன்னுயிரை தன் ரத்தத்தை இந்திய தன்னை முழுமையாக காண்பித்துக் கொண்ட நம் தலைவர் ராஜீவ் காந்தி தான். நான் மொபைல் நான் எப்ப பார்த்தேன், நான் நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் பிறகுதான் மொபைல் போனை நான் கையில வச்சிருக்கேன். நாங்க யாரும் கிடைக்க உடனே இந்த வாங்கிட்டு எங்க ஆட்களோட அன்னைக்கு ஒரு டெலிபோன் கனெக்ஷன் வேணும், கனெக்ஷன் வேணும். 3 மாசத்துக்கு ஒரு தடவை 30 கேஸ் ஒண்ணு கேஸ் வாங்குவதற்கு எல்லாரும் செய்வாங்க. இன்னைக்கு என்ன பெரிய இருக்கிறது? இன்னைக்கு காலையில் நடந்த சாலைகளில் போன் ஒவ்வொருத்தரும் போன் வச்சிருக்காங்க. முன்னாடி ஒரு கார் போடணும்னா ஒரு கார் போட்டுட்டு ஒரு மெட்ராஸ் போடணுமா? போட்டா இப்படியெல்லாம் இருந்த நாட்டிலே எல்லோருமே ஒரு நாள் எங்க ஊர்ல நான் பார்த்தேன். அவர் வழி முடிக்கிற தொழில் செய்கிறவர்கள் ஒருத்தன் ஒரு தெருவில் வடக்கு இருந்து வந்தான், ஒருத்தன் தெற்கு இருந்து வந்தான். 2 ஒரு கையில மொபைல் போன் இருக்கு. அவன் சொல்றான், அண்ணன் பண்ணி வடக்கிறதுக்கு வருதுங்க, இவன் தெற்க வடக்க முடிக்கிறான். பண்ணி முடிக்க கூட மொபைல் போனை கொண்டு வந்த அந்த தொழில்நுட்பத்தை ஏழை எளிய மக்கள் கையில்
தலைவர் ராஜீவ் காந்தி, காய்கறி விற்கிறவர்கள், பூக்கட்டி விற்கிறவர்கள், ரோட்டு கடையில் இட்லி போட்டு உட்கார்ந்து விற்கிறவர்கள், எல்லார் கையிலும் மொபைல் போன் இருக்கு. மொபைல் போன் இல்லாத ஆள் யாரு? அப்படிப்பட்ட சூழ்நிலை யாரால் வந்தது என்று சொன்னால் அதற்கு தலைவர் ராஜீவ் காந்தியால் வந்தது என்பதுதான் இந்த நாளிலே நாம் அந்த தலைவர்களை நினைவு கொள்கிறோம். உங்க மாவட்டத்தினுடைய பெருமை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல. தமிழ்நாட்டிற்கு 2 முதலமைச்சர்களை கொடுத்த மாவட்டம் இந்த விருதுநகர் மாவட்டம். பெருந்தலைவர் காமராஜர், குமாரசாமி ராஜா என்று சொல்லக்கூடிய 2 அப்பழுக்கற்ற முதலமைச்சர்கள். பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி என்று நாம் சொல்லுகிறோம். நான் கூட அடிக்கடி சொல்றேன், நண்பர்கள் கூட கோவப்படுவாங்க. இந்தியாவிலே மிகவும் அதிகம் படிக்காத ஒரு முதலமைச்சர் அந்த காலத்தில் இருந்தார் என்று சொன்னால் அவர் பெருந்தலைவர் காமராஜர் தான். பள்ளிக்கூடத்திற்கே சரியாக போய் பள்ளி படிப்பையே முடிக்காத ஒரு முதலமைச்சர். அவர் எங்கே வரை தன்னை வளர்த்துக் கொண்டார் என்று சொன்னால், நீங்கள் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சிவகாசி விருதுநகர் எப்படி இருந்தது என்று நீங்கள் தயவு செய்து உங்கள் இருந்த வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அதை கேட்டு பார்க்க வேண்டும். இது ஒரு வானம் போத்த பூமி. தம்பி அசோகன் அவர்கள் சொல்லுகிறார், பெரிய குளம், சின்ன குளம், தண்ணி, கால்வா, குடிநீர் எங்கிருந்து வருதுன்னாரு. மணிமுத்தாறு தாவரவடையிலிருந்து வருது. அப்படியெல்லாம் இன்று சிவகாசி குட்டி ஜப்பானாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், என் அருமைக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு நாளில் இந்த சிவகாசி அப்படி வளரவில்லை. இந்த சிவகாசி என்பது வானம் பார்த்த பூமியாக 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர், இந்தியாவுடைய சக்தி மிகுந்த தலைவராக இருந்து ஆளுகின்ற பிரதமர்களை எல்லாம் கைகாட்டி நீதான் பிரதமர் என்று சொன்னார். அவர்கள் பிரதமரான அந்த அரசியல் வித்தையை நடத்தி தந்த மாபெரும் அரசியல் சாணக்கியன் இந்த விருதுநகரில் தான் ஒரு சிறிய வீட்டிலே ஒரு சாமானிய முகவரியிலே எந்த விதமான பின்புலமும் இல்லாமல், வரலாறு இல்லாமல், சாதி பின்புலம் இல்லாமல், கல்வி தகுதி இல்லாமல், ஆள் அழகு இல்லாமல், ஆங்கிலம் படிக்காமல், இந்தி தெரியாமல், தன் அரசியல் ஒழுக்கத்தால், தன் நேர்மையால், தான் செய்த தவத்தால் இந்த நாட்டின் ஒப்பந்த தலைவராக மாறி வந்தார். அந்த மண்ணுக்கு நீங்கள் எல்லோரும் சொந்தக்காரர். அந்த மாபெரும் தலைவரை இந்த நாட்டுக்கு தந்த இந்த மண் இருக்கிறது அல்லவா, இந்த மண் காங்கிரஸ் கட்சியுடைய வரலாற்றிலே மிகப்பெரிய பங்காற்றியவர். இங்க இருக்கிற ராக்கி நாயுடு அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார். எஸ்.ஆர். நாயுடு அவர்கள் இருந்தார்கள். பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மாபெரும் தியாக திருமகன், அவர் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர். இப்படி இந்த மண் என்பது இனம், மதம், சாதி கடந்து, மொழி கடந்து தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும், நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்கும், ஏழை எளிய மக்களுடைய முன்னேற்றத்திற்கும், இந்திய இறையாண்மைக்கும் மிகப்பெரிய பங்காற்றிய இந்த மண்ணினுடைய வரலாற்றை நினைத்து நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். நான் ஒரு 55 ஆண்டு கால காங்கிரஸ் வரலாற்றை அறிவேன். சிவகாசியிலே ஓரியன் ரத்னநாடார் அவர்கள் நகர காங்கிரஸ் தலைவராக இருந்த போது நான் அவரை பார்க்க வருவேன். நான் மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர். அப்பொழுது அண்ணன் கார்னேஷன் தர்மர் அவர்கள் இருந்தார்கள், லீலாவதி தர்மர் அவர்கள் இருந்தார்கள். என் அன்பிற்குரிய நண்பர்கள், நம்முடைய தம்பி, உங்க எம்எல்ஏ எல்லாம் சின்ன பையன். ஒரு நாள் நம்முடைய நண்பர் அசோக், வயலியர் அசோக் அவர்கள், நீங்க நான் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கின்ற போது, அப்பொழுது ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் ஏறக்குறைய 18 சட்டமன்ற தொகுதி. நான் வயதிலே மிக இளையவர். இது மாவட்ட காங்கிரஸை நான் நடத்தினேன் என்று சொன்னால் அதற்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையை நான் மறக்க முடியாது. இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் அவர் சங்கரலிங்க நாடார் அவர்கள். அவர்கள் பெரும்பான்மையிலே அவர்கள் குடியிருக்கின்ற போதுதான் அவர்கள் தான் மாதம் மாதம் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கின்ற அந்த தொகையை அவர்தான் ஒவ்வொரு மாதமும் தருவார். இப்படி இந்த மண் காங்கிரஸை வளர்த்த மண், காமராஜருடைய புகழ் பாடிய மண். அந்த மண்ணிலே உங்களுக்கு இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாய்த்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் மிக பெருமைப்படணும். இப்ப நம்ம தம்பி அசோகன் பெரிய வருஷப்படுத்துறார். இது மாநகராட்சி ஆக்கியிருக்கேன், இதை பல இடங்கள்ல மின்சாரத்தை கொண்டு கொடுத்திருக்கிறோம்,
காய்ந்து கிடந்த குளங்களிலே தண்ணீரை விட்டு நிரப்பி இருக்கிறோம். ரயிலுக்கு மேம்பாலம் கட்டி இருக்கிறோம். தேசிய நெடுஞ்சாலையிலே 40-50 கோடி ரூபாய்க்கு வேலை பார்த்திருக்கிறோம். அதெல்லாம் சொன்னார். என்னை பொறுத்தவரை தம்பி, அதெல்லாம் உங்கள் சாதனை அல்ல. ஏழை எளிய மக்கள் கூப்பிட்ட உடனே ஓடி வருகிறது அல்லவா, அதுதான் நீங்கள் செய்திருக்கிறது. இந்த பொதுமக்களுக்கு கிடைத்தால் உங்களை விட்டுவிடக்கூடாது. உங்களை தொடர்ந்து உங்களை சட்டமன்ற உறுப்பினராக வைத்துக் கொள்வது உங்களுக்கு எவ்வளவு பெரிய பெருமை என்று நான் நினைக்க மாட்டேன். இந்த மக்களுக்கு மிகப்பெரிய அவசியம். இது தொடர்ந்து நடக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினருடைய பணி என்பது என் அன்பிற்குரிய நண்பர்களே, அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு உறவு பாலம். அரசாங்கம் செய்கின்ற திட்டங்களை கொண்டு வந்து பொதுமக்களிடம் சேர்ப்பதும், பொதுமக்களுடைய குறைகளை அரசாங்கத்திற்கு தெரிவிப்பதும் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய பணி. அதுதான் நம்முடைய ஜனநாயகம் நமக்கு தந்திருக்கின்ற கடமை. அதுதான் சுதந்திரத்தினுடைய மிகப்பெரிய அடிப்படையான அம்சம். சுதந்திரத்தை பார்த்தோம். இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு நான் இன்னைக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினேன். நான் எதிர உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். 2 தம்பி, ஒரு தங்கை. அவங்களை இந்த வண்டியில ஏறி உட்கார வைக்க நம்ம எவ்வளவு பெரிய சங்கடப்பட்டோம். இந்த சங்கடத்தை அவர்கள் தினசரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அனுபவிக்கிறார்கள். நாம் கைவீசி நடப்பது போல, கால் வீசி நடப்பது போல, நினைத்த உடனே ஏறி உட்கார்வது போல, ஒரு பேருந்தை பிடித்து போவது போல, ஒரு விளையாட்டு திறனுக்கு போவதை போல அவர்கள் வாழ்க்கை முழுவதும் போக முடியாது. இப்ப என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம்னு வச்சுங்க. இந்த ஓட்டப்பந்தயத்திலே அவரையும் என்னையும் ஒரே தளத்தில் எப்படி ஓட சொல்ல முடியும்? அந்த ஓட்டப்பந்தயம் எப்படி நியாயமாக இருக்கும்? அவனும் நானும் ஒரே டிராக்ல ஓட முடியுமா? அப்ப அவனுக்கு தனி டிராக் வேணும். அவனை போன்றவர்களுக்கு, அவனை போல் ஓட முடியாதவர்களுக்கு, அவனை போல் வாய் பேச முடியாதவர்களுக்கு, அவனை போல் கண் தெரியாதவர்களுக்கு, அவனை போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு தனி டிராக் வேணும். அதே போல இங்க எங்க அப்பா காலேஜ் ப்ரொஃபசர், எங்க தாத்தா அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்க தாத்தா மந்திரி, அவருக்கு முன்னால ராவ் பகதூர், திவான் பகதூர். நான் கல்லூரியிலே படிப்பது ஆச்சரியம் அல்ல. ஆனால் வாழ்க்கை வசதியற்ற ஒரு ஏழை, நம் வீட்டுல தெருவுக்கு துப்புரவு செய்கின்ற துப்புரவு தொழிலாளி, அவன் பையன் கலெக்டர் ஆகணும், அவன் பையன் நகர சுத்தி தொழிலாளியுடைய பையன் இது நகராட்சி ஆணையாளராக மாறி இருக்கிறார். ஒரு பெண், அவங்க அம்மா இன்னைக்கு காலையில் பெரு தூக்குறார். ஆனா அந்த பெண் இன்னைக்கு எதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு நகராட்சியினுடைய ஆணையாளராக அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவள் பணி அமர்த்தப்பட்டிருக்கிறார். இது எப்படி நடந்தது? நம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த இடஒதுக்கீடு தான் அவர்களுக்கு அந்த உரிமையை பெற்று தந்தது. அவர்களுக்கும் இடம் கொடு. 100 இடம் உண்டா, அவனுக்கு 18 இடம். பிற்படுத்தப்பட்டவர்கள், சூத்திரர்கள் என்று தனி வைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு எங்கேயும் போவதற்கு அரசு பணியில் இடம் இல்லை. ராகுல் காந்தி அதைத்தான் கேட்கிறார். அரசாங்கத்தை 90 செயலாளர்கள் நடத்துகிறீர்கள். 90 செயலாளர்கள் நடத்துவதிலே எத்தனை பேர் தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இப்படி சமூகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால், 100 செயலாளர்கள் இருந்தால் 95 செயலாளர்கள் ஒரே சாதியை சார்ந்தவர்கள் இருக்கிறார். 5 பேர் தான் பட்டியலத்தை சார்ந்தவர்கள், பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள். உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறோம், நீதிபதிகள் அமர்ந்திருக்கிறார்கள். 60 பேர் 70 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். 60 பேர் 70 பேர் அமர்ந்திருக்கின்ற நீதிபதிகளிலே யார் நம்மை தொடர்பு கொண்டவர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள், நமக்கு சொந்தக்காரர்கள், நாம் பேர் சொல்லி அழைக்கக்கூடியவர்கள், நம்மை பார்த்த உடனே மாப்பிள்ள, மாமா, மச்சான் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் அந்த ஸ்தானங்களிலே இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஒருவர் கூட இல்லை. 100 பேர் இருக்கிற நீதிபதிகளிலே 96 பேர் 97 பேர் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார். ஆளுநர்கள், வெளிநாட்டு தூதர்கள், பொதுத்துறை நிறுவனங்களுடைய தலைவர்கள், பொதுத்துறை
இப்படி எல்லா பதவிகளிலும் யார் இருக்கிறார்கள் என்று சொன்னார், ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறார். அதைத்தான் ராகுல் காந்தி கேட்கிறார். இது என்ன நியாயம்? இன்னைக்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சமூக நீதி பற்றி பேசுகிறவர் இந்த அரசாங்கத்திற்கு நேரடியாக எந்த விதமான தேர்வு முறை இல்லாமல் நேரடியாக செயலாளராக வந்து அமர்வதற்கு 45 பேருக்கு விளம்பரம் கொடுத்தார். அவர் விளம்பரம் வந்த அடுத்த நிமிடமே நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி கேட்டார், இது சமூக நீதிக்கு எதிரானது, ஏழை எளிய மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்ன உடனே இது இந்தியா முழுவதும் தீர்ப்பிடித்தது. இன்னைக்கு மோடி அரசு அவருடைய அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்களே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்ன உடனே இந்த மாலை மாற்றி அறிவித்திருக்கு. ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றி, ராஜீவ் காந்தியினுடைய பிள்ளைக்கு கிடைத்த வெற்றி, பெருந்தலைவர் காமராஜர் என்ற தத்துவத்துக்கு கிடைத்த வெற்றி, காங்கிரஸ் பெற்று தந்த சுதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றி. ஆகவேதான் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ளும், சுதந்திரம் என்ன செய்தது, சுதந்திரம் என்ன செய்தது என்பதற்கு ஒரு சிறிய சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம் என்று எண்ணுகிறேன். உங்களுடைய பழைய ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர் தான் சோ பாலகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார். அவரும் நாம எப்ப ஒன்னா இருப்போம். அவர் ஒரு சம்பவம் சொன்னார். ராமநாதபுரம் ராஜா தேர்தலில் நிற்கிறார். ராமநாதபுரம் ராஜா தேர்தலில் போட்டியிடுகிறார். மக்களிடம் வாக்கு கேட்டு வருகிறார். இதை போல ஒரு கூட்டம், எல்லா மக்களும் எதிரே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ராஜா வந்து ஓட்டு கேட்க வருகிறார். ராஜா ஓட்டு கேட்க வந்தப்போ ஒரு குறும்புக்கான இளைஞன் எடுத்து கேட்டா, சுதந்திரம் எங்களுக்கு என்ன செய்தது, ஓட்டு கேட்க வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். உடனே ராஜா சொன்னாரு, கொஞ்சம் உட்காருப்பா, எனக்கு 6 வயது, எனக்கு 6 வயது இருக்கின்ற போது எங்க அம்மா என்னை காலையில ஒரு நாள் எழுப்பி என்னை குளிக்க வச்சு எனக்கு வந்து இளவரசருக்குள்ள ஆடைகள்லாம் போட்டு என்னை வந்து ஒரு நாற்காலியில உட்கார வச்சு எங்க அம்மா சொன்னா, இப்ப இன்னைக்கு ஒண்ணு பார்க்க உங்க அம்மான்கள் வருகிறார்கள். அம்மான்கள்லாம் யாருன்னா தாய் மாமன். ராஜாவுடைய அம்மாவுடைய சகோதரர்கள் ராஜாவுடைய பையன் இளவரசரை பார்க்க வருகிறார். அவர்கள் வந்த உடனே, உன்னை பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு உன்னை தூக்குவதற்கும் பக்கத்திலே வருவார்கள். ஆனால் அவர்களை நீ கூட அனுமதிக்க கூடாது, இருந்தால் நீ இளவரசன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மா. ராஜா சொல்றாரு, எங்க அம்மா எனக்கு சொல்லிச்சு, என் தாய் மாமன் என்னை வந்து தொட்டால் நான் தீட்டு என்று எண்ணக்கூடிய அந்த ஸ்தானத்திலே இருந்த ராஜாவாகிய நான், மகாஜனங்களே, உங்களை பார்த்து கும்பிட்டு எனக்கு அதிகாரம் தாருங்கள் என்று கேட்கிறேனே, இதுதான் சுதந்திரம் என்பது. நீங்க அதான் நடக்குது. நீங்க அசோகம் பெரிய போராளி தான், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கிறார், பெரிய வசதி படைத்தவர். நான் இன்று சென்னையிலிருந்து இங்கே வந்திருக்கிறேன். இங்க இருக்கிற நண்பர்கள் எல்லோரும் பெரிய வசதியானவர்கள், வேலை வாய்ப்புள்ளவர்கள். இது எல்லோரும் ஏன் உங்களை தேடி ஓடி வந்து உங்களோடு உட்கார்ந்து பேசி உங்களோடு ஒரு இணக்கத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று சொன்னார். சுதந்திரம் என்பது அந்த அவசியத்தை உண்டாக்கி தந்திருக்கிறோம். அதிகாரம் வேண்டுமென்றால் உங்களை பார்க்க வேண்டும், அதிகாரம் வேண்டுமென்றால் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அதிகாரம் வேண்டுமென்றால் உங்களிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும், உங்களோடு எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும். அதை போன்ற விழாக்கள் தான் இதை போன்ற விழாக்களுக்கு ஏற்பாடு செய்யும். ஆகவே ஒரு நல்ல விழாக்களை ஏற்பாடு செய்திருக்காங்க. இவ்வளவு வந்து அந்த கூட்டம் வேறதான் பேசணும்னு நினைச்சேன், நிறைய அரசியல் பேசணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நிறைய பெண்களை பார்த்த உடனே நிறைய தகவல்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும். எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி என்கிற அதிகாரத்தின் சாவியை என்ன ஆனாலும் நீங்கள் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். குறிப்பாக பெண் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும். பெண் குழந்தைகள் படிப்பதன் மூலம் மட்டும்தான் அவர்கள் சமூகத்திலே தங்களை அதிகாரப்படுத்திக் கொள்ள முடியும். பொருளாதார ரீதியாக எந்த பெண் சுயசார்போடு இருக்கிறாளோ, யாரையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறாளோ, அவள்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த பெண்மை என்கிற அங்கீகாரத்தை முழுமையாக பெற முடியும். இன்றைக்கு கல்வி என்பது நமக்கு திறந்த புத்தகமாக இருக்கிறது.
இன்னைக்கு தமிழக அரசு நம்முடைய மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு திட்டங்களின் மூலமாக இந்த ஏழை எளிய மக்களுக்கான கல்வி கதவை திறந்து கொடுத்திருக்கிறார். எப்படி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டிலே கல்விக்கு அடித்தளத்தை போட்டு தன்னுடைய ஆட்சி காலத்திலே 34,000 ஆரம்ப பள்ளிக்கூடங்களை திறந்தாரோ அதனுடைய தொடர்ச்சியாக இன்று தமிழகத்திலே கல்வியினுடைய கட்டமைப்பு என்பது மிக வலுவாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்க பள்ளிகளிலே படித்து கல்லூரிக்கு போகின்ற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படித்து கல்லூரிக்கு போகிற ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கிறார். தகுதியுள்ள பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை என்று சொல்லி மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறார். இதெல்லாம் உங்களை அதிகாரப்படுத்த வேண்டும். ஆண்களை சார்ந்து நிற்பதை தவிர்த்து குடும்பத்தினுடைய சுமைகளை குறைப்பதற்காகத்தான் இதை போன்ற திட்டங்களை அமல் செய்கிறோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்று பிரதமராக இருப்பார் என்று சொன்னார். இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு மாதம் 6000 ரூபாயாக மாறும். அது யாரு செய்த தவறோ, எப்படி அநியாயம் நடந்ததோ அந்த வாய்ப்பை நீங்கள் இழந்து விட்டீர்கள். ஆனால் நிச்சயமாக நிரந்தரமாக இழக்கவில்லை. எப்படி அங்கே கூட்டம் ரத்து செய்யப்பட்ட உடனே இங்கே கூட்டம் நடந்ததோ அதை போல அடுத்த தேர்தலிலே அவர் பிரதமராக வந்து உங்களுக்கு மாதம் 6000 ரூபாய் தருவார். அதுவரை நீங்க அசோகனை கட்டியா புடிச்சுக்கணும். அவர் விட்டுவிடார். அசோகன் தான் ராகுல் காந்தியோட இணைப்பு, அவரோடு உறவு பாலம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நம்முடைய அன்பிற்குரிய தம்பி நம்முடைய மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினீர்கள். இந்த அமர்வு வந்திருக்க வேண்டாம். தேர்தல் பணியின் காரணமாக டெல்லியில் இருப்பதால் என்னிடம் தொடர்பு கொண்டு வர முடியவில்லை. எங்கள் தொகுதி மக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன் என்று கேட்டுக்கொண்டார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நம்முடைய கடற்கரை தங்கம் அவர்கள் 30 ஆண்டு கால நண்பர். பல தலைவர்களை பார்த்திருக்கிறேன். தாமோதரன் பையனை பார்த்தோன்னே ரொம்ப எனக்கு ரகசியமா இருந்தது. நம்முடைய முன்னாள் எம்எல்ஏ தாமோதரன் நானும் மாவட்ட தலைவராக இருந்தோம். நண்பர் சொக்கர் நானும் ஒன்னா சட்டமன்றத்திலே இருந்தோம். இதை போல சிவகாசி விருதுநகரிலே என்னோட உறவாடாத பழகாத காங்கிரஸ் நண்பர்களே இல்லை. அதுவே மகிழ்ச்சியில் வந்து சொன்னார். அவர்கள் எல்லோரும் அப்படியே இருக்கிறீர்கள். அந்த காங்கிரஸ் இப்பொழுது பத்திரமாக அசோகனை போன்ற நல்ல நன்மைகள் ஒத்துழைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த ஆய்வுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.